Hello students, welcome to Shiny Max 9th standard Max chapter 4 exercise 4.6ல 5th question பார்த்துடலாம். Draw an equilateral triangle of side 6.5 cm. அதாவது ஒரே ஒரு சைடோட வேல்யூ கொடுத்துக்கிட்டு நம்மள்ட்ட ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா என்னது? எல்லா சைடுமே என்னது எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைடு எனக்கு 6.5 சென்டிமீட்டர்னா இந்த சைடுமே என்னது எனக்கு 6.5 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி இந்த சைடும் எனக்கு 6.5 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். தென் அண்ட் லொக்கேட் இட்ஸ் இன் சென்டர். ஆல்சோ ட்ரா த இன் சர்க்கிள். இன் சர்க்கிள்னா என்னன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன் சர்க்கிள்னாலே இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும் இந்த மாதிரி, சரிங்களா? அந்த சர்க்கிள் இந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைடையுமே டச் ஆகுற மாதிரி இருக்கணும், சரிங்களா? இந்த சர்க்கிள் வந்து வெளியே வரக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப உள்ளேயும் போகக்கூடாது, இந்த லைனில் டச் ஆகுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்டர் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சென்டர் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். அதுதான் என்னன்னா இன் சென்டர். அப்போ ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். தென் இன் சென்டர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இன் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம எப்போ மாதிரி பேஸ் லைனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். என்னன்னா 6.5 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 0ல் ஒரு பாயிண்ட் வைங்க. தென் 6.5லையும் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் எனக்கு ஏ, இந்த பாயிண்ட் எனக்கு பி. நம்மளுக்கு இது 6.5 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிருங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க, ஓகேங்களா? இனி ஏ பாயிண்ட்ல இருந்து 6.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல் வைங்க. தென் பென்சிலை கரெக்டாக 6.5ல் வைங்க, சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இப்போது ஏ பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டை மாற்றக்கூடாது, ஏன்னா இந்த சைடுமே என்னது 6.5 சென்டிமீட்டர் தான். அப்போ பி பாயிண்டில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு, சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சி, ஓகேங்களா? இப்போ பி பாயிண்ட்டையும் சி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். தென் ஏசி இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். பிசி நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர். தென் நம்மளுக்கு ஏசியும் 6.5 சென்டிமீட்டர், ஓகேங்களா? இப்போ தந்திருக்க வேல்யூவை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி இன் சென்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ரெண்டு ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணணும், சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு பி இந்த ஆங்கிளுக்கு ட்ரா பண்ண போகிறேன். அது எப்படின்னா, கரெக்டாக காம்பஸோட நீடில் கரெக்டாக பி ஆங்கிள் பி இந்த பி பாயிண்டில் வைங்க. வச்சுக்கிட்டு நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க, சரிங்களா? உங்கள் விருப்பம் தான். நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பிசி இந்த சைடில் ஒரு ஆர்க், அதே மாதிரி ஏபி இந்த சைட்லேயும் ஒரு ஆர்க், சரிங்களா? இப்படி கட் பண்ணிக்க போகிறீங்க. இனி மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் ஏபி இந்த சைடில் இந்த ஆர்க் கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அதில் வச்சு இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி பிசி இந்த ஆர்க் இங்கே கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அதை மார்க் பண்ணிக்கிட்டு பி பாயிண்டோட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பி ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார் கிடச்சிடும், சரிங்களா? இங்கே ஒரு ஆரோ. இனி ஏ ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணலாம். சேம் அதே மாதிரி காம்போஸோட நீடில் கரெக்டாக ஏ பாயிண்டில் வைக்கிறீங்க. இப்போ நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, சரிங்களா? உங்கள் விருப்பம் தான். நீங்களாவே ஒரு அளவெடுத்து ஒரு ஆர்க் ஏபி இந்த சைடில் ஒரு ஆர்க், அதே மாதிரி ஏசி இந்த சைட்லேயும் ஒரு ஆர்க், சரிங்களா? இனிமேல் மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் நீங்கள் இப்போ கட் பண்ண ஆர்க்கில் வச்சு ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த சைடில் கட் பண்ண ஆர்க்கில் வச்சு இப்போ நீங்கள் கட் பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு, சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அதை மார்க் பண்ணிக்கிட்டு ஏ பாயிண்ட்டை கூட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஏ ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, இங்கே ஒரு ஆரோ. இப்போ பாருங்கள், ரெண்டு ஆங்கிள் பைசெக்டார் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். நீங்கள் வேணால் சிக்கு கூட ட்ரா பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் ஏதாவது ரெண்டுக்கு கண்டிப்பாக ட்ரா பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் பைசெக்டாரும் மீட் ஆகுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னென்னா இன் சென்டர், சரிங்களா? இதை ஐ என்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இப்போ நம்ம இன் சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இன் சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்லேயுமே டச் ஆகுற மாதிரி ஒரு சர்க்கிள் நம்ம கரெக்டாக ட்ரா பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, காம்பஸோட நீடில் கரெக்டாக இன் சென்டர் இந்த பாயிண்டில் கரெக்டாக வைங்க.
ஓகேங்களா. இப்போ ஏதாவது ஒரு சைடுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண போறீங்க. நான் ஏபி இந்த சைடுக்கு ட்ரா பண்ண போறேன். அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா, நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த ஏபி இந்த சைடை 2 டைம் கட் பண்ற மாதிரி ஒரு ஆர்க், சரிங்களா. செமி சர்க்கிள் ஷேப்ல ஒரு ஆர்க் கட் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஏபி இந்த லைன்ல 2 டைம் கட் ஆகுற மாதிரி ஒரு ஆர்க் பாத்தீங்களா. இந்த மாதிரி செமி சர்க்கிள் ஷேப்ல ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த ஆர்க் இந்த லைன்ல கட் ஆகும்போது இங்க 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். புரியுதா? இந்த ஆர்க்கை பார்க்க கூடாது, நம்ம இப்போ டிரா பண்ண ஆர்க்கை தான் நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. ஐ பாயிண்ட்ல இருந்து இந்த ஆர்க் எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம ஆர்க்கை கட் பண்ணமோ அதே மெஷர்மெண்ட்டால் இந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஆர்க், தென் இந்த பாயிண்டில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க். ஓகே, இப்போ இது செம்மையாக கட் ஆகலை. அப்போ திரும்பவும் இந்த ஆர்க்கில் வச்சு இந்த ஆர்க்கை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த 2 ஆர்க்குமே கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அதை மார்க் பண்ணிக்கிட்டு ஐ பாயிண்ட்டை கூட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஏபி சைடோட பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா கிடச்சிடுச்சு. இப்போது ஏபி இந்த லைனில் இந்த பெர்பெண்டிகுலர் லைன் மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இதை டி என்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ ஐக்கும் டிக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நம்மளோட ரேடியஸோட வேல்யூ. ஓகேங்களா. எனக்கு கரெக்டாக 1.9 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கிறேன் 1.9 சென்டிமீட்டர். இதை நீங்கள் தனியாகவும் எடுத்து எழுதிக்கணும். இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1.9 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி சர்க்கிள் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு காம்பஸோட நீடில் கரெக்டாக ஐ பாயிண்டில் வைங்க. வச்சுக்கிட்டு இப்போ பென்சில் கரெக்டாக டி பாயிண்டில் இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பென்சில் எல்லா லைன்லையும், அதாவது ட்ரையாங்கிளோட எல்லா சைட்லையும் டச் ஆகுதான்னு செக் பண்ண போகிறீங்க. செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணணும், இல்லைன்னா தப்பாகிடும். ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இங்கே சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிளோட 3 சைட்லையுமே இந்த சர்க்கிள் டச் ஆகுற மாதிரி நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரி நம்ம இன் சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம், இன் சர்க்கிளும் ட்ரா பண்ணிட்டோம். இனி ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ரைட் பண்ணிட்டேன், ஒரே ஒருக்கா ரீட் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ இஸ் ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆங்கிள் பைசெக்டார்ஸ் ஆஃப் எனி 2 ஆங்கிள்ஸ். அதாவது ஏதாவது 2 ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். நம்ம இங்கே ஏக்கும் பிக்கும் ட்ரா பண்ணோம். அண்ட் லெட் தம் மீட் அட் ஐ. ஐ இஸ் த இன்சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த 2 ஆங்கிள் பைசெக்டாரும் மீட் ஆகுற அந்த பாயிண்ட் தான் ஐ. இதுதான் நம்மளுக்கு என்னன்னா இன்சென்டர். தென் ட்ரா பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் ஐ டு எனி ஒன் ஆஃப் த சைடு. அதாவது ஏதாவது ஒரு சைடுக்கு ஐல இருந்து பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணோம். நம்ம இங்கே ஏபி சைடுக்கு ட்ரா பண்ணோம். டு மீட் ஏபி அட் டி. இந்த ஏபி சைடில் இந்த பெர்பெண்டிகுலர் லைன் மீட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் என்னன்னா டி. Then fourth one, with I as center, ID as radius, draw the circle. This circle touches all the sides of triangle internally. I நம்மளுக்கு center, Iல இருந்து D. இதுதான் என்னன்னா நம்மளுக்கு radius. சரிங்களா? radius எடுத்து நம்ம ஒரு in circle draw பண்ணோம். அந்த circle இந்த triangleோட 3 சைடையுமே டச் ஆகுற மாதிரி நம்ம draw பண்ணோம். ஃபைனலா measure in radius. In radius equal to 1.9 centimeter. நம்ம ரேடியஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபைனலாக எடுத்து எழுதியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். நம்ம இந்த எக்ஸசைஸ் 4.6ல் உள்ள எல்லா சம்முக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? போய் பாருங்கள். ஓகே, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.